அப்பொழுது அவளுக்கு வயது 9. இல்லமும் இல்லை, மகிழ்ச்சியாய் உள்ளமும் இல்லை. ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள். ஒன்று மரியாவினுடையது, மற்றொன்று ஜியோவன்னி செரால்லி மற்றும் அவர் மகன் அலெக்சாண்ட்ரோவினுடையது. தாய் நிலத்தில் வேலை செய்தால், மரியா வீட்டை சோலை செய்தாள். சகோதரனைப் போல் எண்ணிய அலெக்சாண்ட்ரோ சபலம் கொண்டு அவளை அடைய முனைந்தான். யாருமில்லா ஒரு நாள் மரியா தனித்திருக்க, இவனுக்குள்ளே அழகை விழித்திருக்க அவளை அணுகினான். உள்ளத்தில் உறையும் இறைவனை உடலிலும் மனதிலும் மகிமைப்படுத்த வேண்டும் என எண்ணி அவன் இச்சைக்கு இணங்க மறுத்தாள். அழகையின் அடிமை சாசனத்தில் கொய்யொப்பமிட்ட அவனோ இச்சை தலையேறி, கத்தி கையேறி குத்தி கிழித்தான் 14 தடவை. உற்றது கேட்ட உறவோர் கத்திய சத்தம் கேட்டு வந்தோடி பார்த்தபோது